2வது அதிகாரம் 25வது வசனம். ಈ ತಿಂಗಳು ನಾನು ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗಾಗಿ ಕೊಡಬೇಕು ಎಂದು ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವಾಗ ನನಗೆ ಬಂದಂತ ವಾಕ್ಯ ಯೋವೇಲ್ 2:25ನೇದು. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மூசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಗುಂಪು ಮಿಡತೆಗಳು, ಸಣ್ಣ ಮಿಡತೆಗಳು, ದೊಡ್ಡ ಮಿಡತೆಗಳು, ಚೂರಿ ಮಿಡತೆಗಳು, ನಾನು ಕಳಿಸಿದ ಈ ಮಿಡತೆಗಳ ಸೈನ್ಯಗಳು ತಿಂದು ನಷ್ಟ ಮಾಡಿದ ವರ್ಷಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ತಿರುಗಿ ಕೊಡುವೆನು ಎಂದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்டுக்கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கட்டை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ಮಿಡತೆಗಳು, ಸಣ್ಣ ಮಿಡತೆಗಳು, ದೊಡ್ಡ ಮಿಡತೆಗಳು ಎಲ್ಲ ತಿಂದಂತಂದನ್ನ ಮತ್ತೆ ನಿಮಗೆ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು. இது சரித்திரத்திலே நடந்த காரியம் என்ன? ಇದು ನಡೆದ ಕಾರ್ಯವೇನು? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்காமல் மற்ற ஜாதிகளின் தேவர்களையும் மற்ற ஆவிகளையும் அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்த போது, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸದೆ ಬೇರೆ ಅನ್ಯ ದೇವರುಗಳನ್ನು ಅವರು ಆರಾಧಿಸಲು ಆರಂಭಿಸಿದಾಗ தேவனுடைய பாதுகாவல் தேசத்தை விட்டு எடுபட்டு போய் மற்ற அசுத்த ஆவிகள், அந்த பிசாசுகள் இவர்கள் வாழ்க்கையை இந்த வெட்டுக்கிளி, பச்சை புழு, மூசுக்கட்டை புழுக்களால் இவர்களை பாதிக்க ஆரம்பித்தது. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ ಬೇರೆ ಅನ್ಯ ದೇವರುಗಳ ಅಲ್ಲಿ ಹಿಡಿದು ಅಲ್ಲಿ ಮಿಡತೆಗಳು ಮತ್ತು ಚೂರಿ ಮಿಡತೆಗಳು ಎಲ್ಲವೂ ಬಂದು ಅಲ್ಲಿ ಆಹಾರಗಳನ್ನು ತಿನ್ನಲು ಆರಂಭಿಸಿದವು. இப்ப யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் ஜனங்களிடத்துல பேசி ஜனங்களுடைய மனம் திரும்பி அவர்கள் தேவனை மறுபடியும் ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ಈಗ ಯೋವೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ಮೂಲಕ ದೇವರು ಮಾತನಾಡಿ ಮತ್ತೆ ಆ ಜನರು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இதிலே நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಇದರಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ನನ್ನ ದೊಡ್ಡ ಸೈನ್ಯ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்க அறிந்திருக்க வேண்டும், தேவன் நம்முடைய பொல்லாங்கினால் நம்மை சோதித்து நம்மை பாதிக்கிறவர் அல்ல. ದೇವರು ತಮ್ಮ ದೋಷಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಾಧಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬಾಧೆಗೊಳಗಾಗಿ ಮಾಡುವಂತವರಲ್ಲ. ஆனால் சகல சேனையும் அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் இருக்கிறது. ಆದರೆ ಸಕಲ ಸೇನೆಗಳು ಆತನ ಅಧಿಕಾರದ ಕೆಳಗೆ ಇದೆ. ஜனங்கள் தேவனை ஆராதிக்காமல் மற்ற தேவர்களையும் அசுத்த ஆவிகளையும் பொய் தேவர்களையும் ஆராதிக்க ஆரம்பித்த போது, ಜನರು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸದೆ ಬೇರೆ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳನ್ನು ಆರಾಧಿಸಲು ಆರಂಭಿಸಿದಾಗ அந்த பிசாசின் அதிகாரங்கள் அவைகள் கொல்லவும் அழிக்கவும் செய்கிறதா, அது அவைகள் வந்து இவர்களை அழிக்க ஆரம்பித்தது. ಆ ಸೈತಾನನ ಅಧಿಕಾರಗಳು ಅದು ಕೊಲ್ಲಲು ಮತ್ತು ಸಾಯಿಸಲು ಬಂದು ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತವೆ. அதனால் இப்போ தேவனிடத்தில் திரும்பும் போது ಆಗ ಈಗ ಮತ್ತೆ ಅವರು ದೇವರ ಬಳಿ ತಿರುಗಿಕೊಂಡಾಗ கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, அந்த புழுக்களால் வந்த பாதிப்பின் பல வருஷத்தின் பாதிப்பின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಆ ಮಿಡತೆಗಳಿಂದ ಬಂದಂತ ಬಾಧೆಗಳ ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ನೀವು ಬಾಧೆಗೊಳಗಾದದನ್ನು ನಾನು ಮತ್ತೆ ನಿಮಗೆ ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. இது ஒரு வாக்குத்தத்தம். ಇದೊಂದು ವಾಗ್ದಾನ. தேவன் நம்மை குறித்து செய்ய விரும்புகிற காரியம். ದೇವರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இதை நாம் அங்கீகரித்து, ಇದನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿ, இதை தியானித்து, ಇದನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ, இதை நமக்குள் உள்கொண்டு, ಇದನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡು இதிலே பலன் அடையும் போது, ಇದರಲ್ಲಿ ನಾವು ಬಲ ಹೊಂದುವಾಗ இதனுடைய இந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ಈ ಮಾತಿನ ಶಕ್ತಿಯು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. வாக்குத்தத்தத்தை குறித்து நான் என்னுடைய 27 வருஷ அனுபவத்தில், ஊழிய அனுபவத்தில் அறிந்து கொண்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? ವಾಗ್ದಾನದ ಬಗ್ಗೆ ನನ್ನ 27 ವರ್ಷಗಳ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಸತ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுக்கிற தரிசனம், நம்மை குறித்து என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை சொல்லுகிறதான் வாக்குத்தத்தம். ವಾಗ್ದಾನ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ದರ್ಶನ, ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ದರ್ಶನ. அது ஒரு விதை, ಅದೊಂದು ಬೀಜ, அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, ಅದರೊಳಗೆ ಜೀವವಿದೆ. அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு பனமரமோ ஆலமரமோ வர முடியும். ಅದರಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಈಜಿನ ಮರವು ಅಥವಾ ಆಲದ ಮರವು ಬರಲು ಸಾಧ್ಯ. ஆனால் நாம் ಆದರೆ ನಾವು நல்ல நிலமாக, ಒಳ್ಳೆಯ ನೆಲವಾಗಿ, அந்த விதை கிரியை செய்வதற்கு ஏதுவாக நாம் சூழ்நிலையை அமைக்கும் போது மட்டுமே ಆ ಬೀಜವು ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಸನ್ನಿವೇಶವನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಟ್ಟಾಗ ಮಾತ್ರ அந்த விதை வளர்ந்து கனி கொடுக்கும். ಆ ಬೀಜವು ಬೆಳೆದು ಫಲ ಕೊಡುತ್ತದೆ. அந்த வாக்குத்தத்தத்தை ಈ ವಾಗ್ದಾನವನ್ನ நாம் தியானித்து, ನಾವು ಧ್ಯಾನಿಸಿ, அறிக்கை செய்து, ನಾವು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿ, தியானித்து, ಧ್ಯಾನಿಸಿ, கற்பனை பண்ணி,
ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಂಡು அறிக்கை செய்யும் போது ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ அந்த வாக்குத்தத்தம் வளரக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை நாம் ஆவியிலே உருவாக்குகிறோம். ಆ ವಾಗ್ದಾನ ಬೆಳೆಯಲು ಬೇಕಾದಂತ ಒಳ್ಳೆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಾವು ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಅಳವಡಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ அதை ನಿಮಗೆ? தியானிக்க வேண்டும், ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು, அதை வைத்து கற்பனை பண்ண வேண்டும், ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕಲ್ಪನೆ அதை ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, அறிக்கை செய்ய ಅದನ್ನು வேண்டும். ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. இதன் மூலமாய் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுகிறோம். ಇದರ ಮೂಲಕ ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಯುವವರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀರಾ? அந்த வார்த்தை ಆ ವಾಕ್ಯವು நமக்குள்ளே கிரியை செய்ய ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು நாம் அனுமதிக்க வேண்டும். ನಾವು ಅನುಮತಿ ಕೊಡಬೇಕು. அதை கற்பனை பண்ணும்போது ಅದನ್ನು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಂಡಾಗ நம்முடைய சூழ்நிலை மோஸ்டாக அதுக்கு எதிரடையாக தான் இருக்கும். ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳು ಹೆಚ್ಚಾಗಿ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗೇ ಇರುತ್ತದೆ. சந்தர்ப்பங்கள் நாம் பார்க்கிறது மக்களுடைய வார்த்தைகள் மோஸ்ட்லி ஆப்போசிட்டா தான் இருக்கும். ನಾವು ನೋಡುವಂತದ್ದು, ಜನರು ಆಡುವಂತ ಮಾತುಗಳು ಎಲ್ಲವೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಅದು ವಿರುದ್ಧವಾಗೇ ಇರುತ್ತದೆ. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? ಆದರೆ ವಾಗ್ದಾನವೇನು? கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு பிக்சர், அதுதான் வாக்குத்தத்தம். ಕರ್ತರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಪಿಕ್ಚರ್, ಅದೇ ವಾಗ್ದಾನ. தேவன் பரலோகத்துல பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு அனுப்புகிறார். இதுதான் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற பிக்சர், அதுதான் வாக்குத்தத்தம். ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ಪ್ರಿಂಟ್ ಔಟ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಕಳಿಸುತ್ತಾರೆ. ಇದೇ ನಿನಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನ, ಇದೇ ಪಿಕ್ಚರ್ ಅಂತ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அதே நேரத்திலே ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ நம்முடைய கண்களும் காதும் உணர்ச்சியும் இங்கே வேற ஒரு பிக்சர் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು, ನಮ್ಮ ಭಾವನೆಗಳು ಇಲ್ಲಿ ಒಂದು ಬೇರೆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆனால் நாம் ಆದರೆ ನಾವು மனதார கான்ஷியஸ் ஆக ನಾವು ಮನಸ್ಸಾರೆ ಯಾವಾಗಲೂ நம்முடைய தீர்மானத்தின்படி ನಮ್ಮ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರ நாம் டிசிப்ளின்ட் ஆக, ನಾವು ಡಿಸಿಪ್ಲಿನ್ಡ್ ಆಗಿ, ஒழுக்கமாக, ಒಂದು ಶಿಸ್ತಾಗಿ, ஒழுங்காக ಶಿಸ್ತಾಗಿ இந்த உலகத்திலே நான் காண்கிற பிக்சரை அல்ல, தேவன் அனுப்பின போட்டோவையே பார்த்து அதையே நம்பி அதையே கற்பனை பண்ணி அதையே தியானிப்பேன் என்று சொல்லுவோமானால், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಈ ಪಿಕ್ಚರ್ ಅಲ್ಲ, ದೇವರು ಕಳಿಸಿದಂತ ಆ ಫೋಟೋವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ಇದನ್ನೇ ನಂಬುತ್ತೇನೆ, ಇದನ್ನೇ ಧ್ಯಾನಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾಗ அந்த பிக்சர் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவாக வல்லமையாய் மாறும். ಆ ಪಿಕ್ಚರ್ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ನೆರವೇರುವಂತದ್ದಾಗಿ ಬಲವುಳ್ಳದಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. அதற்கு பேருதான் ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ விசுவாசத்திலே வல்லவனாய் மாறுவது ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳವನಾಗಿ என்று ಬದಲಾಗುವುದು வேதம் சொல்லுகிறது. ಎಂದು ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. இந்த உலகத்தின் காரியங்களை எண்ணாமல் தேவன் கொடுத்த பிக்சரையே எண்ணி கொண்டிருப்பது. ಈ ಲೋಕವು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಲೆಕ್ಕಿಸದೆ ದೇವರು ಕೊಡುವಂತದ್ದನ್ನೇ ಲೆಕ್ಕಿಸುತ್ತಾ ಇರುವುದು. அப்பொழுது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன், வல்லமையை, எனேபிள்மென்ட் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ಆಗ ಈ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಬೇಕಾದಂತದ್ದನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவன் பிக்சர் வைத்திருக்கிறார். ದೇವರು ಪಿಕ್ಚರ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய வல்லமை நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿದೆ. ஆனால் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால், ಆದರೆ ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಾದರೆ அது நாம் கான்ஷியஸாக நாம் எப்படி அந்த பிக்சரை அங்கீகரித்து சிந்தித்து தியானித்து கற்பனை பண்ணுகிறோமோ அதன் அடிப்படையிலே தான். ಅದು ನಾವು ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ ಅದನ್ನು ಅನುಮತಿಸಿಕೊಡುತ್ತೇವೋ ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಅದು ಇರುತ್ತದೆ. எபேசியர் 3:20 இவ்வாறு சொல்லுகிறது. ಎಫೆಸಿಯರ್ 3:20 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எபேசியர் 3:20 அங்க டிஸ்ப்ளேல வராத, அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்கல. இவ்வாறு சொல்லுகிறது, ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ நினைப்பதற்கும் ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ மிகவும் அதிகமாக ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ செய்ய வல்லவராகி அவருக்கு. ಮಾಡಶಕ್ತನಾದ ಆತನಿಗೆ அப்படி சொல்லல, ಹಾಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி செய்ய வல்லவராகி அவருக்கு. ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಅಂದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಅಂಥವರಿಗೆ பாருங்க, நாம் ஒரு கற்பனை, ನಾನೊಂದು ಕಲ್ಪನೆ, ஒரு கனவு, ಒಂದು ಕನಸು, வேண்டிக் கொள்ளுகிறோம், ಒಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நினைக்கிறோம், ಒಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, கற்பனை பண்ணுகிறோம். ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ரைட்? கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. உங்க பைபிள் அரை மணி நேரம் படிச்சிட்டீங்க, இனிமே என்ன பாருங்க. நோட் பண்ண தான் சொன்னேன், நீங்க கவிதை எழுதுறீங்க போல் இருக்கு. ரைட்? ஓகே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும், ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಅಂದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ வேண்டிக் கொள்ளுகிறோம், ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஓகே போட்டாங்க. ஓகே, வேண்டிக் கொள்ளுகிறோம், நினைக்கிறோம். ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இதுல சொல்லாத வார்த்தை கற்பனை பண்ணுகிறோம், ಇದರಲ್ಲಿ ಹೇಳದಂತ ಮಾತು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, அறிக்கை செய்கிறோம். ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. கடைசி 2 லைன் படிங்க. கடைசி லைன், கடைசி, நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு, ನಮಗೆ ಮಾಡಲು ಶಕ್ತನಾದ ಆತನಿಗೆ நாம் வேண்டிக் கொள்ளுகிறோம், ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவர் இருக்கிறார், ಆತನು ಇದ್ದಾರೆ, அவர் செய்ய வல்லவர். ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. ரைட்? ஆமென். ಆಮೆನ್. அவர் செய்ய வல்லவர். ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. தேவரீ, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு தானே பாடணும் அந்த பாட்டு. என் தேவன்
ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? நீ தான் தடுப்ப, வேற யாரு? ಈಗ ತಾನೇ ನಾವು ಹಾಡಿದ ಪ್ರಕಾರ ನನ್ನ ದೇವನು ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲು ತಡೆ ಮಾಡುವವರು ಯಾರು ಅಂತ ಹಾಡಿದೆವೋ, ತಡೆ ಮಾಡುವವರು ಯಾರು? ನಾವೇ ತಡೆಯುತ್ತೇವೆ. ನಾವು வேண்டிக்கொள்கிறோம், ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, அவர் செய்ய வல்லவர். ಆತನು ಮಾಡಲು நடுவுல ஒரு கிளாஸ் போட்டிருக்கிறார் பாருங்க. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಾಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ನೋಡಿ, கிளாஸ் ಬ್ರಾಕೆಟ್ல. ಓಕೆ, ಒಂದು ಕ್ಲಾಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ನೋಡಿ. நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி, ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ சொல்லுங்க, நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அதுல் சொல்லுங்க, ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ செய்கிற வல்லமையின்படி. வல்லமை யார் தர்றது? ಶಕ್ತಿಯನ್ನು ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೆ? யார் தர்றது? ಶಕ್ತಿಯನ್ನು ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೆ? என்ன எங்க ரேஷன் கடையில் கிடைக்குதா? ಎಲ್ಲಿ ರೇಷನ್ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ வல்லமை யார் தருவது? ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೆ ನಮಗೆ? குழப்புறீங்களா? அவர் தானே தர்றாரு பாஸ்டர், இதெல்லாம் ஒரு கேள்வி அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றீங்களா? ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರು ತಾನೇ ಕೊಡ್ತಾರೆ, ಇದೆಲ್ಲ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನಾ? ಇದೆಲ್ಲ ಹೀಗೆಲ್ಲ ಕೇಳ್ತಿದ್ದೀರಾ ಅಂದ್ಕೊಳ್ತೀರಾ? வல்லமை அவர் கொடுக்கறாரா? ಶಕ್ತಿಯನ್ನು ಆತನು ಕೊಡ್ತಾರಾ? இப்ப என்ன சொல்லிருக்கு அந்த வசனத்துல? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದೆ ಯೋಚಿಸಿ. அவர் செய்ய வல்லவர், ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನು, ஆனா நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியா. ಆದ್ರೆ ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರವಂತೆ. வல்லமை யார் கொடுப்பது? ಶಕ್ತಿಯನ್ನು ಯಾರು ಕೊಡುವುದು? அவர் தானே கொடுப்பாரு. ಆತನೇ ಕೊಡುವುದು. அப்ப வல்லமையை அவரே கொடுத்துக்கிட்டு அவரே செய்வார். அப்புறம் எதுக்கு ரெண்டா பிரிச்சு எழுதியிருக்காங்க? ಆಗ ಶಕ್ತಿಯನ್ನು ಆತನೇ ಕೊಡುತ್ತೋ ಆತನೇ ಮಾಡಬೇಕು. ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಎರಡಾಗಿ ವಿಭಾಗ ಮಾಡಿದ್ದಾರೆ? ஹலோ, குட் மார்னிங். புரியுதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ அவர் ಇದೆಯಾ? செய்வாராம், ಆತನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா உனக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கோ அவ்வளவுதான் செய்வாராம். ಆದರೆ ನಿನ್ನೊಳಗೆ ಎಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆಯೋ ಅಷ್ಟೇ ಮಾಡುತ್ತಾರಂತೆ. வல்லமையை கொடுக்கிறது அவர்தானே. ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುವುದು ಅವರೇ ಅಲ್ವಾ? அப்ப அவர்தான் வல்லமையை கொடுக்க மாட்டாரு, அப்புறம் உனக்கு வல்லமை இல்லைன்னு செய்ய மாட்டேங்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க லைஃப் அப்படிதானே, அப்படி இருக்கான்னு சொல்லி. ரைட்? புரியல? அவர்தான் வல்லமையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ಅವರೇ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇಲ್ಲ. வல்லமை அவர் தானே கொடுக்கணும், ಶಕ್ತಿ ಅವರೇ ಕೊಡ್ತಾರಲ್ವಾ? வல்லமையை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ಅವರು ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. அதுக்கப்புறம் உனக்கிட்ட வல்லமை இல்ல, நான் எப்படி செய்யறதுன்னு செய்ய மாட்டேங்கிறாரு. ಅದ ನಂತರ ನಿನ್ನಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಹೇಗೆ ಮಾಡಲಿ ಅಂತ ಅವ್ರು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. அப்படித்தானே இந்த வசனம் சொல்லுது. ಹಾಗೆ ತಾನೇ ಈ ವಾಕ್ಯ அப்படித்தானே ಹೇಳ್ತಾ ಇದೆ. நீங்க யோசிக்கிறீங்க, லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கு, வல்லமையும் தர மாட்டேங்கிறாரு, ನನ್ನ ಜೀವನ ಹೀಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. அப்புறம் வல்லமை இல்லைன்னு செய்ய மாட்டாராம். ಆ ನಂತರ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಅಂತ ಮಾಡೋದಿಲ್ವಂತೆ. அப்ப செய்யுங்கன்னு கேட்கணுமா, வல்லமை தாங்கன்னு கேட்கணுமா? ಹಾಗಾದ್ರೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಬೇಕಾ ಅಥವಾ ಶಕ್ತಿ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ಬೇಕಾ? வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வது? ಶಕ್ತಿಯನ್ನು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು? ரைட்? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. இதை குறித்து வேதத்திலிருந்து நான் தெளிவா பேச இப்ப டைம் இல்ல, என்னுடைய சப்ஜெக்ட் வேற. ಇದರ ಬಗ್ಗೆ ನಾನು ಸತ್ಯವೇದದಿಂದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತಾಡೋದು ನನಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ, ನನ್ನ ஆனா ಸಬ್ಜೆಕ್ಟ್ பாயிண்ட் ಬೇರೆ. சொல்லுறேன், கவனிங்க. ಆದರೆ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಹೇಳುತ್ತೇನೆ, ಗಮನಿಸಿ. நமக்குள்ளே வல்லமை கிரியை செய்ய எப்படி, என்ன செய்வது? ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಶಕ್ತಿಯು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? அவர் ஒரு பிக்சர் அனுப்புறார் பாருங்க, வாக்குத்தத்தம். ಅವರೊಂದು ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನ ಕಳಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ, ವಾಗ್ದಾನ ಅಂತ. அதை வைத்து கற்பனை பண்ணணும், ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕಲ್ಪನೆ அதை ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, தியானிக்கணும். ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. கண்ணில கேட்பது, கண்ணில காண்பது, காதல கேட்பது, உணர்கிறது, இதை தியானிப்பதை டிசிப்ளின் பண்ணி ஒழுக்கமா அதை கேன்சல் பண்ணிட்டு, ನಾವು ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವುದು, ಕಿವಿಯಿಂದ ಕೇಳುವುದು, ಇದೆಲ್ಲವನ್ನ ನಾವು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ, அந்த பிக்சரை ಆ ಪಿಕ್ಚರ್ அதையே பார்த்து, ಅದನ್ನೇ ನೋಡಿ, அதையே கற்பனை பண்ணி, ಅದನ್ನೇ ಕಲ್ಪನೆ அதையே ಮಾಡಿಕೊಂಡು, தியானித்து, ಅದನ್ನೇ இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಹಗಲು ರಾತ್ರಿ ಅದರಲ್ಲಿ ಧ್ಯಾನವಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯನು அவன் ಭಾಗ್ಯವಂತನು. நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, ಅವನು ನೀರು ಕಾಲುಗಳ ಓರದಲ್ಲಿ தன் ನೆರಳಲ್ಪಟ್ಟಂತ, காலத்தில் தன் கனியை கொடுத்து, ತನ್ನ ಕಾಲದಲ್ಲಿ ತನ್ನ ಫಲವನ್ನು ಕೊಡುವಂತ, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ಎಲೆ ಉದುರದಂತ ಮರದ அவன் ಹಾಗೆ ಇರುವನು. செய்வது எல்லாம் வாய்க்கும். ಅವನು ಮಾಡುವಂತದ್ದೆಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. முதிர்வயதான் பாடுங்க, பாடணும்ல. பசுமையாய் வாழ செய்வார், பாடி கொண்டாடு, நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். இப்படி அடிக்கடி பாடி விட்டுறக்கூடாது, தியானித்து கற்பனை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும்.
ಹೀಗೆ ಅವಾಗ ಹಾಡಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು, ಧ್ಯಾನಿಸಿ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. நான் வாழ்ந்திருப்பேன், ನಾನು கர்த்தருடைய ಜೀವಿಸಿರುತ್ತೇನೆ, வாக்குத்தத்தம் இப்படி இருக்கிறது, ಕರ್ತನ ವಾಗ್ದಾನ ಹೀಗಿದೆ, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ಕರ್ತನ ಮಾತುಗಳು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತವೆ, நான் செழித்திருப்பேன், ನಾನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವೆನು, நான் விழுந்தாலும் எழும்புவேன், ನಾನು ಬಿದ್ದರೂ நான் ಏಳುತ್ತೇನೆ, செய்வது வாய்க்கும். ನಾನು ಮಾಡುವಂತದ್ದೆಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. இதுல பயங்கரமான ஒரு வல்லமை இருக்குது பாருங்க. ಇಂಥದರಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ನೋಡಿ. கர்த்தருடைய இதை நாம் உணர்ந்து நமக்குள்ள எடுக்க கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ளே நிரம்பி கொண்டே இருக்கும். ಇದನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಿ ನಮ್ಮೊಳಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕವು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. நியாயாதிபதிகள் 14:14. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 14:14. அடிக்கடி இந்த வசனத்தை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே அறிக்கை பண்ணிட்டே இருந்தேன். ನಾನು ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಮುಂಚೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಅವಾಗ ಹೇಳುತ್ತಲೇ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದೆ. ஆனா இப்ப திரும்பவும் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார் திடீரென்று சொல்லி. ಮತ್ತೆ ಈಗ ನನಗೆ ಕರ್ತರು ಜ್ಞಾಪಕಪಡಿಸಿದರು ದಿಢೀರ್. இது ஒரு வாக்குத்தத்த வசனம் அல்ல, ಇದೊಂದು ವಾಗ್ದಾನದ ಮಾತಲ್ಲ, தேவன் சொன்ன வாக்குத்தத்த வசனம் அல்ல, ದೇವರು ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನದ ಮಾತಲ್ಲ, ஆனால் தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி இருந்த சிம்சோன் சொன்ன ஒரு விடுகதை. ಆದರೆ ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ಕೂಡಿದಂತ ಒಬ್ಬ ಸಿಂಸೋನನ್ನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಒಗಟು. ಅವனை ಎದುರಿತು ஒரு சிங்கம் வருகிறது, ಅವನನ್ನು ಎದುರಿಸಿ ಒಂದು ಸಿಂಹವು ಬರುತ್ತದೆ, சிங்கம் இவனை அட்டாக் பண்ண வருகிறது, ಸಿಂಹವು ಅವನನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಲು ಬರುತ್ತದೆ, இவன் சிங்கத்தை கொன்றான், ಇವನು ಸಿಂಹವನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತಾನೆ. அந்த கொன்ற அந்த நேரத்தின் அபிஷேகத்திலே அவனுடைய வாயிலே வந்த வாக்குத்தத்தம். ಆ ಕೊಂದಂತ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನ ಬಾಯಿಂದ ಬಂದಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನವಿದು. சிங்கத்தை கொன்று ಸಿಂಹವನ್ನು ಕೊಂದು மறுபடி சில நாள் கழித்து அந்த வழியாய் போகும்போது ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ನಂತರ ಅವನು ಆ ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗುವಾಗ சிங்கத்தின் அந்த எலும்பு கூட்டிலே ஒரு தேன் கூடு கட்டி இருந்தது. ಆ ಸಿಂಹದ ಎಲುಬು ಗೂಡಲ್ಲಿ ಒಂದು ಜೇನು ಗೂಡು ಕಟ್ಟಿರುತ್ತದೆ. அப்ப அந்த தேனை எடுத்து சாப்பிடுகிறான். ಆಗ ಆ ಜೇನನ್ನು ತೆಗೆದು ಅವನು ತಿನ್ನುತ್ತಾನೆ. சாப்பிட்டு விட்டு சொல்லுகிறான், ತಿಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. ತಿಂದು ಬಿಡುವವರಂತೆಲ್ಲ ತಿನ್ನತಕ್ಕದ್ದು ದೊರೆಯಿತು, ಕ್ರೂರವಾದದರಿಂದ ಮಧುರವಾಗಿದ್ದು ಹುಟ್ಟಿತು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. பட்சிக்க என்னை பட்சிக்க செந்தமிழ்ல செப்பனா பட்சின்னா சாப்பிடுவதுன்னு அர்த்தம். ஓகே, என்னை சாப்பிட வந்த சிங்கத்திலிருந்து பலவானிடத்திலிருந்து பட்சிக்கிறவன் பட்சன், அந்த சிங்கத்திலிருந்து எனக்கு சாப்பிட ஆகாரமும் அந்த பலவான் இடத்திலிருந்து ಸ್ವೀಟ್ನೆಸ್ ಮಧುರமும் வந்தது. ನನ್ನನ್ನು ತಿಂದು ಬಿಡುವಲು ಬಂದಂತವನಿಂದ ನನಗೆ ತಿನ್ನಲು ಸಿಕ್ಕಿತು ಮತ್ತು ಆ ಕ್ರೂರವಾದದರಿಂದ ನನಗೆ ಮಧುರವೂ ಸಿಕ್ಕಿತು ಎಂದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ನೀವು யோசிக்கலாம், ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳಬಹುದು, அவன் சிங்கத்தை கொன்னா, சிங்கத்துல தேனை சாப்பிட்டான், பேசினா, எனக்கு சிங்கம் துரத்திக்கிட்டே இருக்கே பாஸ்டர், என்ன பண்ணுவது? ನೀವು ಹೇಳಬಹುದು, ಅವನು ಸಿಂಹವನ್ನು ಕೊಂದನು, ಅದರಿಂದ ಸಿಕ್ಕಿದ ಜೇನನ್ನು ತಿಂದನು ಅಂತ. ಆದರೆ ನನಗೆ ಸಿಂಹ ಓಡಿಸುತ್ತಲೇ ಇದೆ ಅಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ಏನು ಮಾಡುವುದು ಅಂತ. அவன் சிங்கத்தை கொன்னா, உங்களை சிங்கம் துரத்திக்கிட்டே இருக்குது. ಅವನು ಸಿಂಹವನ್ನು ಕೊಂದನು, ನಿಮ್ಮನ್ನು ಸಿಂಹವು ಎದುರಿಸಿ ಓಡಿಸುತ್ತಲೇ ಇದೆ. ஆனால் அவனுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ಆದರೆ ಅವನೊಳಗೆ ಇದ್ದಂತ ಅದೇ ದೇವರ ಆತ್ಮವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾನೆ. அவனுக்குள்ள இருக்கிற அதே வல்லமை உங்களுக்குள்ளும் இருக்கிறது. ಹಾಗಾದರೆ ಅವನೊಳಗಿದ್ದಂತ ಅದೇ ಶಕ್ತಿಯು ನಿಮ್ಮೊಳಗೂ ಇದೆ. அவன் செய்ததை அப்படியே நீங்களும் ரிப்பீட் பண்ண முடியும். ಅವನು ಮಾಡಿದ್ದನ್ನು ಹಾಗೆ ನೀವು ಸಹ ರಿಪೀಟ್ ಮಾಡಬಹುದು. ரிப்பீட் பண்ண முடியுமா? ರಿಪೀಟ್ ಮಾಡಬಹುದು. ಯೇಸು சொன்னார், ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ, என்னை விட நான் செய்வதையும் நீங்கள் செய்ய முடியும் என்று சொன்னார். ನಾನು ಮಾಡುವುದನ್ನು ನೀವು ಮಾಡಬಹುದು ಎಂದು ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ. சிங்கம் துரத்திக்கிட்டே இருக்குது. ಈಗ ಸಿಂಹವು ನಿಮ್ಮನ್ನು ಓಡಿಸುತ್ತಲೇ ಇದೆ. ஆனால் நாம் அறிக்கை பண்ண போறோம். ಆದರೆ ನಾವು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. சிம்சோனின் மேல இருந்த அதே ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ಸಿಂಸೋನನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಅದೇ ದೇವರ ಆತ್ಮವು ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾನೆ. சிம்சோன் செய்ததை என்னாலும் செய்ய முடியும். ಸಿಂಸೋನ್ ಮಾಡಿದ್ದನ್ನು ನಾನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அதெல்லாம் நாமெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಹೇಳೋಣ. ಏನು ಹೇಳೋಣ? கையை வைத்து சொல்லுவோமா? 1 2 3 பட்சிக்கிறவரிலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். ஹalleluya. once again try பண்ணுவோம். எல்லாரும் கையை தூக்கி சத்தமா சொல்லுங்க பாப்போம். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். once again, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வரும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் தெரியுதோ இல்லையோ, இந்த குறள் உங்களுக்கு தெரியட்டும். ತಿರುವಳ್ಳುವರ್ ಅಂತ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ, ಅವರು ಬರೆದಂತ ತಿರುಕುರಲ್ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯೋ ಇಲ್ಲವೋ, ಆದರೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರಲಿ. ಕನ್ನಡ ಮಕ್ಕಳಿಗೆ ತಿರುವಳ್ಳುವರ್ தெரியாதுல, சரி பரவாயில்ல, அவரை தெரியலனா கூட பரவாயில்ல, இதை தெரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் சொல்லுவோமா? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பலவானிடத்திலிருந்து வரும். வரும். அவன் வந்ததுன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? வரும்.
நிச்சயமாய் வரும். என்னுடைய வாழ்க்கையில வந்தது நான் அனுபவித்ததனால உங்களுக்கு சொல்லுகிறேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದು ಅನುಭವಿಸಿದನ್ನು ಆದ್ದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಇದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. சோ இதை சொல்ல சொல்ல ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಹೇಳುತ್ತಾ அப்படி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுகிறோம். ನಾವು ಅಂಥ ಒಂದು ವಾತಾವರಣವನ್ನು ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡುತ್ತೇವೆ. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ನಿಮಗೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಗಮನಿಸಿ. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? யார் மேலே அதிக அழைப்பும் பெரிய அழைப்பும் பெரிய அபிஷேகமும் இருக்கிறதோ, ಯಾರ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕರೆಯು ಒಂದು ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕವು ಇದೆಯೋ அவனுக்கு விரோதமான போராட்டமும் பயங்கரமாய் இருக்கும். ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವಂತಹ ಹೋರಾಟಗಳು இது ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತವೆ. ட்ரூத் நம்பர் 1. ಇದು ಸತ್ಯ ನಂಬರ್ 1. உங்களுக்கு நெருக்கத்தின் மேல நெருக்கம், ஜெபிக்கிறீங்க, ட்ரை பண்றீங்க, அறிக்கை பண்றீங்க, நெருக்கத்தின் மேல நெருக்கம் பல நாட்களாய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதா? ನಿಮಗೆ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮೇಲೆ ಇಕ್ಕಟ್ಟು, ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೀರಾ, ಧ್ಯಾನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ, ಆದರೂ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮೇಲೆ ಇಕ್ಕಟ್ಟು ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ಬರುತ್ತಿದೆಯಾ? காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? உங்கள் மேல ஒரு ஸ்டார் இருக்குது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಸ್ಟಾರ್ ಇದೆ. ஹalleluya. Hallelujah. அந்த ஸ்டார் உங்களுக்கு தெரியல, ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். ಆ ನಕ್ಷತ್ರ ನಿಮಗೆ ಕಾಣಿಸುತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತಿದೆ. ஆமென். இது வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. சும்மா இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க பைபிள் காலத்துல. ಸುಮ್ಮನೆ ಇರುವಂತ ಅನೇಕರು ಇದ್ದರು ಆ ಬೈಬಲ್ನ ಕಾಲದಲ್ಲಿ. அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ಅವರಿಗೆಲ್ಲ ಯಾವ ಸಮಸ್ಯೆಯೂ அவங்க ಇಲ್ಲ. ஒண்ணும் சாதிக்கவும் இல்ல. ಅವರು ಯಾವುದನ್ನು ಸಾಧಿಸಲು ಇಲ್ಲ. சும்மா இருக்கிற ஒருவனுக்கு பிரச்சனை வருது, ಸುಮ್ಮನೆ ಇರುವ ಒಬ್ಬನಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ. பின்னால பார்த்தா அவன் பயங்கரமா சாதிக்கிறவனாய் இருக்கிறான். ಆಮೇಲೆ ನೋಡಿದರೆ ಅವನು ಭಯಂಕರವಾಗಿ ಸಾಧಿಸಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಫುಲ್ ಬೈಬಲ್ நீங்க பார்க்கலாம். ಇಡೀ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನೀವು ನೋಡಬಹುದು. யாரெல்லாம் யார் பேரெல்லாம் நம்ம பேசுகிறோமோ பைபிள்ல, ಯಾರೆಲ್ಲ ಹೆಸರನ್ನ ನಾವು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೋ அவங்க எல்லாரும் சும்மா இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. ಅವರೆಲ್ಲರೂ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾಗ ಅವರಿಗೆ ಸಮಸ್ಯೆ ಬಂದಿತು. எல்லாரும் சொல்லுங்க, சும்மா இருக்கும்போது பிரச்சனை வந்தது. ಸುಮ್ಮನೆ இருக்கும்போது பிரச்சனை வந்தது. ஏன்? ಯಾಕೆ? அந்த பிசாசுக்கு தெரியும் இவன் சும்மா இருக்க மாட்டான். ಆ ಸೈತಾನನಿಗೆ ಗೊತ್ತು ಇವನು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ. இவனுக்கு மேல இருக்கிற தலை எழுத்து அந்த நட்சத்திரம் வித்தியாசமான நட்சத்திரத்தோடு பிறந்திருக்கிறான். ಇವನಿಗೆ ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಹಣೆ ಬರಹ ನಕ್ಷತ್ರ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಇವನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அதனால இவனை எங்கேயாவது இப்பவே லாக் பண்ணலனா போக போக இவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பிசாசு நோண்ட ஆரம்பிப்பான். ಆದ್ದರಿಂದ ಇವನನ್ನು ಈಗಲೇ ಎಲ್ಲಾದರೂ ಲಾಕ್ ಮಾಡದಿದ್ದರೆ ಇವನು ಹೋಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತಾ ಏನೋ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಸೈತಾನನು ಅವನು ಲಾಕ್ ಮಾಡಲು ನೋಡುತ್ತಾನೆ. அது விசேஷமாக ಅದು ವಿಶೇಷವಾಗಿ எப்போது அவனுக்கு தான் இப்படி செய்யணும் என்ற ஒரு வாஞ்சை வருதோ அப்பதான் அதிக பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ಅದು ಯಾವಾಗ ಅವನಿಗೆ ತನ್ನ ಒಳಗೆ ಹೀಗೆ ಮಾಡಬೇಕು ಹೀಗೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಆಗ ಅವನಿಗೆ ಅಧಿಕವಾದ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರಲು ಆರಂಭಿಸುತ್ತವೆ. எல்லாரையும் போல ஸ்கூலுக்கு போறான், எல்லாரையும் போல விளையாடுறான், எல்லாரையும் போல அடிதடி பண்றான், எல்லாரையும் போல சுத்துறான், பிரச்சனை இல்லை. ಎಲ್ಲರಂತೆ ಅವನು ಸ್ಕೂಲಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ, ಎಲ್ಲರಂತೆ ಅವನು ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಎಲ್ಲರಂತೆ ಅವನು ಆಟಗಳಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಸಮಸ್ಯೆವಿಲ್ಲ. எப்போது அவனுடைய இருதயத்தில் நாம் எதையாவது செய்யணும், கர்த்தருக்காய் செய்யணும், சாட்சியா இருக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு எப்போ தோன்றுதோ அன்றிலிருந்து அவனுக்கு பிடிக்கும் பிரச்சனை. இது நான் ವೇದத்துல பார்த்திருக்கிறேன், ನಡೈಮುறை ಅನೇಕರುடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ಯಾವಾಗ ಅವನು ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಏನಾದರೂ ಸಾಧಿಸಬೇಕು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಅವತ್ತಿನಿಂದ ಅವನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯು ಆಗುತ್ತದೆ. ಇದು ನಾನು ಸತ್ಯವೇದದಲ್ಲೂ ನೋಡಿದ್ದೇನೆ. இதனால தான் அனுபவம் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஆண்டோட நெருங்கி போன பிரச்சனை நிறைய வரும் அப்படின்னு சொல்லி. ಇದರಿಂದಲೇ ಅನುಭವ ಉಳ್ಳವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ದೇವರ ಬಳಿ ಅಧಿಕವಾಗಿ ಹೋದರೆ ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ ಎಂದು. சும்மா சுத்திக்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் அப்படியே நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಸುತ್ತಕೊಂಡಿದ್ವಿ, ಅವಾಗ ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. எப்போது இந்த சபைக்கு போய் ಆದ್ರೆ ಯಾವಾಗ ಈ ಸಭೆಗೆ ಹೋಗಿ என்னால முடியும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால முடியும், நான் சாதிப்பேன் ஜெயிப்பேன் என்று சொல்றனோ அன்னைக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂದು ಹೇಳಲು ಆರಂಭಿಸಿದೆನೋ ಅವತ್ತಿನಿಂದ ನನಗೆ ಸಮಸ್ಯೆ ಆರಂಭಿಸಿತು. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த பிரச்சனை ஜெயிப்பீர்கள், தேசமே உங்களை கொண்டாடும். ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೀವು ಜಯಿಸುತ್ತೀರಾ, ದೇಶವೇ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತದೆ. வளர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் பிரச்சனையை கண்டு சோர்ந்து போக மாட்டார்கள். ಬೆಳೆಯಬೇಕು ಎಂದು ಇಷ್ಟಪಡುವವರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಅವರು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பிரச்சனையை கண்டு ஓட மாட்டார்கள். ಸಾಧಿಸಬೇಕು ಅಂದುಕೊಳ್ಳುವವರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಅವರು ಓಡಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சோம்பேறிகளுக்கு கர்த்தருடைய சபையில இடமும் இல்லை. ಸೋಮಾರಿಗಳಿಗೆ ಕರ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಜಾಗವೇ ಇಲ್ಲ. நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. ஏனென்றால் ஒரு லெக்கு சாதிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ வேண்டும், நான் இருக்கிற இப்படி எல்லாம் நான் மேலே ஏற வேண்டும் என்ற வாஞ்சையினாலே. ಯಾಕೆಂದರೆ ನಿಮಗೊಂದು ಗುರಿ ಇದೆ, ನಾನು ಸಾಧಿಸಬೇಕು, ನಾನು ಹೀಗೆ ಇರುವುದಿಲ್ಲ, ನಾನು ಬೆಳೆಯುತ್ತೇನೆ, ನಾನು
ಇನ್ನೂ ಉತ್ಸಾಹ ಬೆಳೆದು ಜಯಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಒಂದು ಹಂಬಲ ಇರುವುದರಿಂದ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಾಗ அது சுற்றி 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 நெருக்கி வந்து கொண்டே இருக்கும்போது ಅದನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ತಳ್ಳುವಾಗ தாவீதை நினைத்துக் கொள்ளுங்கள், ದಾವೀದನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ, தானியேலை நினைத்துக் கொள்ளுங்கள், ದಾನಿಯೇಲನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ, யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள், ಯೋಸೇಫನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ, மோர்தெகாவை நினைத்துக் கொள்ளுங்கள், ಮೊರ್ದೆಕಾಯನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ, எஸ்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். ಎಸ್ತರನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. இத நான் அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லுகிற உண்மை. ನಾನು ಅನುಭವದಿಂದ ನಾನು ಹೇಳುವಂತ ನಿಜ ಇದು. இவர்கள் எல்லாரும் at some point ಇವರೆಲ್ಲರೂ ಯಾವುದೋ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ செத்தா சாவது கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழ்நிலையிலே வந்தார்கள். ಸಾಯುವುದಕ್ಕೂ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಇದೆ ಅನ್ನೋ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ಬಂದಾಗ எல்லாமே முடிந்தது என்ற ஒரு வாய்ப்பு, என்ற ஒரு சூழ்நிலை வந்தார்கள். ಎಲ್ಲವೂ ಮುಗಿದು ಬಿಟ್ಟಿತು ಎಂಬ ಒಂದು ಸಂದರ್ಭಕ್ಕೆ ಬಂದಾಗ என்ன சொல்லுகிறேன், ಏನು ಹೇಳ್ತಾ அவ்வளவு சூழ்நிலைகளை பிரச்சனை, ಅಷ್ಟು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, செய்வதெல்லாம் வாய்க்கும் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று அறிக்கை செய்தாலும் ಮಾಡಿದ್ದೆಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿದರು. வர 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 ஹாமான் ಬಲತ್ತು ಕೊಂಡೇ இருந்தான். ಬರುತ್ತಾ 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 ಹಾಮಾನು ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇದ್ದನು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಹಾಮಾನ್ ವರ ವರ ಬಲತ್ ಪ್ರಮೋಷನ್ ಅವನಿಗೆ, ಹಾಮಾನಿಗೆ ಬೆಳೆಯುತ್ತಾ ಪ್ರಮೋಷನ್ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. பார்வோன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கிக்கிட்டே இருக்கிறான். ಆ ಫಾರೋನು ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದನು, ಆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ ತಳ್ಳುತ್ತಲೇ ಇದ್ದನು. அவனுக்கு தெரியாது, ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ இதுக்கு கிளைமாக்ஸ் எங்க போய் முடியும், சிவந்த சமுத்திரத்திலே முங்கும் போதுதான் கிளைமாக்ஸ். ಇದಕ್ಕೆ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಮುಗಿಯುತ್ತದೆ, ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಯಾವಾಗ ಅವರು ಮುಳುಗುತ್ತಾರೋ ಅಲ್ಲೇ ಮುಗಿಯುತ್ತದೆ. அம்மா நினைக்கிறான் நமக்கு ப்ரமோஷன், நம்முடைய கடவுள் நமக்கு உதவி செய்கிறான், நம்ம முனியாண்டி நமக்கு உதவி செய்கிறான்னு ஆமான் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியாத ப்ரமோஷனே, அவனுடைய கிளைமாக்ஸ் எங்க, தூக்கு மரத்துல தொங்கும் போது அவனுக்கு கிளைமாக்ஸ். ಹಾಮಾನನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ ನನಗೆ ಪ್ರಮೋಷನ್ ನಾನು ಬೆಳೆಯುತ್ತಾನೇ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದ, ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಎಲ್ಲಿದ್ದು, ಅವನಿಗೆ ನೇಣುಗಂಬದಲ್ಲಿ ಇತ್ತು. உங்களுக்கு புரிகிறதா? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? ஹalleluya. ஹalleluya. அவர்கள் நம்மை நெருக்குவதன் காரணம் நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற ஸ்டார் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது. ಅವರು ನಮಗೆ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ತಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಆತನು ನಮ್ಮ ಮೇಲಿರುವಂತಹ ಕರೆ, ನಮ್ಮ ಮೇಲಿರುವಂತಹ ಅಭಿಷೇಕ, ನಮ್ಮ ಮೇಲಿರುವಂತಹ ಸ್ಟಾರ್ ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುತ್ತದೆ. பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳುತ್ತೇನೆ ನೋಡಿ. அநேகருக்கு பிசாசின் அசுத்தாவியில் பாதிக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு அநேகர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ಅನೇಕರು ಸೈತಾನನಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟು ಅವನಿಗೆ ಬಾಧೆಗೊಳಗಾಗಿ ನೀವು ಬಿಡುಗಡೆಗೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ. மோஸ்ட் ஆஃப் த டைம் பொதுவாக ಸಹಜವಾಗಿ ಅನೇಕ அந்த ಸಮಯದಲ್ಲಿ அசுத்தாவி இவர்களை ஏன் பிடித்தது என்று கேட்கும்போது, ಆ ಅಶುದ್ಧ ಆತ್ಮವು ಇವರನ್ನು ಯಾಕೆ ಹಿಡಿತು ಎಂದು ನೋಡುವಾಗ மோஸ்ட் ஆஃப் த டைம் ಅನೇಕ அது ಸಮಯಗಳಲ್ಲಿ சொல்லும், ಅದು ಹೇಳುತ್ತದೆ இவ விட்டா பெரிய ஆளாயிருவா, ಇವನು ಬಿಟ್ಟರೆ ದೊಡ್ಡವನಾಗ್ಬಿಡ್ತಾನೆ, இவனை விட்டா பெரிய ஆளாயிருவான், ಇವನನ್ನು ಬಿಟ್ಟರೆ ದೊಡ್ಡವನಾಗ್ಬಿಡ್ತಾನೆ, இவனுக்கு பெரிய பிளான் இருக்கு, ಇವನಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ಲಾನ್ ಇದೆ, இவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான், ಇವನು ಹಾಗೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ ಹೀಗೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ, அது எனக்கு பிடிக்கல, ಅದು ನನಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ಲಿಲ್ಲ, அதனாலதான் இவனுக்குள்ள வந்தேன். ಅದರಿಂದಲೇ ನಾನು ಇವನೊಳಗೆ ಬಂದೆ. மறுபடியும் பல முறை இதே தான் சொல்லும், ಅನೇಕ ಸಾರಿ ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. ಅದು அநேகருக்கு விடுதலை ஆவதற்கு முன்பாக இதை தான் அந்த பிசாசு சொல்லும். ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಇದೇ ಆ ಸೈತಾನನು ஏன் ಅಟ್ರಾಕ್ಟ್ ಆகிறது, ಸೊ ಯಾಕೆ ಆಕರ್ಷಣೆಗೊಳಗಾಗುತ್ತದೆ, அசுத்தாவி ஏன் ಅಟ್ರಾಕ್ಟ್ ಆಗುகிறது, ಅಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾಕೆ இவன் ಆಕರ್ಷಣೆಗೊಳಗಾಗುತ್ತದೆ, மேல பெரிய அபிஷேகம் இருக்கிறது. ಇವನ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕವಿದೆ. இப்ப பிசாசு உங்களை ஆதிக்கம் பண்ணி இருக்கோ, இல்ல பிசாசு உங்களை தொடர்ந்து துரத்துகிறதோ, ரெண்டுக்கும் ஒரே காரணம், உங்கள் மேல இருக்கிற அழைப்பு, உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம். ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆಯೋ ಅಥವಾ ನಿಮ್ಮನ್ನು ಸತತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂದೋಡಿಸುತ್ತಿದೆಯೋ, ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವಂತಹ ಅಭಿಷೇಕ. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என்னிடத்துல விசுவாசமாயிருந்து ನೀನು ನನ್ನ ಬಳಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ நான் உனக்கு கொடுக்கிற அந்த பிக்சரை நீ தியானித்து கொண்டிருப்பாயானால், ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುವಂತಹ ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ನೀನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சகலமும் வாய்க்காமல் போகும், ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬರುವಂತ ಎಲ್ಲವೂ ಅದು ಆಗದೆ ಹೋಗುವುದು, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிறவளை நீ குற்றப்படுத்துவாய், ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳುವವರನ್ನು ನೀನು ತಪ್ಪು ಹೊರಿಸುವಿ, என்னுடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில விளங்கும், ನನ್ನ ಶಕ್ತಿಯು ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிக்கலாம், எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். ಎಬ್ರೇಯರ್ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ವಿಶ್ವಾಸದಿಂದ ನೀತಿವಂತನು ಜೀವಿಸುವನು. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் எல்லோரும் நீதிமான்கள். ஆமென். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಕ್ಕಳು ನಾವೆಲ್ಲರೂ ನೀತಿವಂತರು. எபிரேயர் 10:38
ಎಬ್ರೆಯರ್ 10:38. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಗು. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோமா, நான் இயேசுவின் பிள்ளை, ನಾನು ಯೇಸುವಿನ பிள்ளை, இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன், ರಕ್ತத்தினால மீட்கப்பட்ட நான் நீதிமான். ನಾನು ನೀತಿಮಾನ್. ஹalleluya. நீதிமான் எப்படி பிழைப்பான்? ನೀತಿವಂತನು ಹೇಗೆ ಉಳಿಯುತ್ತಾನೆ? நல்லவனாய் இருப்பதனால அல்ல, ಒಳ್ಳೆಯವನಾಗಿರುವುದರಿಂದಲ್ಲ, ஜெபிக்கிறதுனாலே அல்ல, ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಿಂದಲ್ಲ, விசுவாசத்தினாலே. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ನೀತಿವಂತನು ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಬದುಕುವನು. அதே நீதிமான். ಅದೇ ನೀತಿವಂತನು. ஹலோ மிஸ்டர் நீதிமான். ಹಲೋ ಮಿಸ್ಟರ್ ನೀತಿಮಾನ್. ஆண்டவர் சொல்வதை கேளுங்க மிஸ்டர் நீதிமான். ದೇವರು ಹೇಳಿದ್ದನ್ನ ಕೇಳಿ ನೀತಿವಂತರೇ. நல்லவன் தான், ಒಳ್ಳೆಯವರೇ, நீதிமான் தான். ನೀತಿವಂತರೇ. ஆனால் பின்வாங்கி போவானே ஆனால், ಆದರೆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ தேவன் சொல்லுகிறார், ದೇವರು என் ಹೇಳುತ್ತಾರೆ, ஆத்துமா நான் அவன் மேல் பிரியமாய் இருக்க மாட்டேன். ನಾನು ಅವನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂದು. அவன் பின்வாங்கி போவான என்ன அர்த்தம்? ಅವನು ಹಿಂಜರಿದು ಹೋಗುತ್ತಾನೆಂದರೆ பிரச்சனை ಅರ್ಥವೇನು? எல்லாம் பார்த்த, ஐயோ நம்மால முடியாது, என்ன பண்ணுவது, விட்டுறலாம், ನಂಬಿಕೆ ಇಳಂದು போவானே ஆனால், ಅವನು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, ಏನು ಮಾಡೋದು, ಬಿಟ್ಟು ಬಿಡೋಣ ಅಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳಕೊಂಡರೆ, பின்வாங்கி போனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவன்கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டேன். ಹಿಂಜರಿದರೆ ಕರ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಅವನಲ್ಲಿ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲವೆಂದು. அவர் செய்ய வல்லவர், ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. ஆனால் நமக்குள்ள எவ்வளவு வல்லமையை உண்டாக்குகிறோமோ அதன்படிதான் அவர் செய்ய வல்லவர். ಆದರೆ ನಮ್ಮೊಳಗೆ ಎಷ್ಟು ಶಕ್ತಿಯನ್ನು ನಾವು ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೋ ಅದರ ಆಧಾರದಲ್ಲಿ ಆತನು ಮಾಡಲು எல்லாரும் ಶಕ್ತನು. சொல்லுங்க, அவர் செய்ய வல்லவர். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ತಡುಪದು ಯಾರು? நானே தான் தடுக்க முடியும், நீங்களே தான் தடுக்க முடியும். ஆமென். என் தேவனால் உயர்வேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள ஜனங்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இதை இங்க பாடிக்கிட்டு வெளியே போய் பின்வாங்கி போவோமானால், ಹೀಗೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಹಾಡುತ್ತಾ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನಾವು ಹಿಂಜರಿದು ಹೋದರೆ, பின்வாங்கி போனா என்ன அர்த்தம்? ಹಿಂಜರಿ ಹೋಗೋದು ಅಂದ್ರೆ ಏನು? சர்ச்சுக்கு வராம இருக்கிறதல்ல, ಚರ್ಚಿಗೆ ಬರದೇ ಇರುವುದಲ್ಲ. சர்ச்சு அதுவும் பின்வாங்கல் தான். ಅದು ಹಿಂಜರಿಯುವುದೇ. சர்ச்சுக்கு வர்றோம், ಚರ್ಚಿಗೆ ஆனால் ಬರ್ತೇವೆ, மனம் பின்வாங்குது, ಆದರೆ ಮನಸ್ಸು ಹಿಂಜರಿಯುತ್ತದೆ, உணர்ச்சி பின்வாங்குதல், ಭಾವನೆಗಳು ಹಿಂಜರಿಯುತ್ತವೆ, கற்பனையிலே பின்வாங்குதல். ಕಲ್ಪನೆಗಳಲ್ಲಿ ಹಿಂಜರಿಯುವುದು. சர்ச்சுக்கு வந்துடுறோம், ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೇವೆ, இதுதான் பிரச்சனை. ಇಲ್ಲೇ ಸಮಸ್ಯೆ. சர்ச்சுக்கு வராம இருந்தாலாவது பின்வாங்கிட்டோம் நமக்கு தெரியும். ಚರ್ಚಿಗೆ ಬರದೇ ಇದ್ರೇನು ಅವರು ಓಕೆ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತು. நம்ம வந்துருவோம், ನಾವು ಬರುತ್ತೇವೆ, நம்ம பாடியை கொண்டு வந்துருவோம், ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ, ஆனா மனம் அங்கே இருக்கும். ಆದ್ರೆ ಮನಸ್ಸು ಅಲ್ಲೇ ಇರುತ್ತದೆ. கற்பனை மாறி போச்சு, ಕಲ್ಪನೆ ಬದಲಾಯಿತು, எதிர்பார்ப்பு மாறி போச்சு, ಎದುರು ನೋಟವು ಬದಲಾಯಿತು, கனவெல்லாம் மாறி போச்சு. ಕನಸೆಲ್ಲವೂ சும்மா ಬದಲಾಯಿತು. பாடியை மட்டும் கொண்டு வந்துட்டு போவோம் சண்டே, ಸುಮ್ಮನೆ ಬಾಡಿ ಮಾತ್ರ ಸಂಡೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಹೋಗ್ತೇವೆ. ரைட். நம்முடைய கற்பனை, நம்முடைய எதிர்பார்ப்புகள், அறிக்கை எல்லாம் பின்வாங்கி போயிடுச்சு. ನಮ್ಮ ಕಲ್ಪನೆಗಳು, ನಾವು ಎದುರು ನೋಡುವಂತದ್ದು ಎಲ್ಲವೂ ಹಿಂಜರಿದು ಹೋಯಿತು. எப்போதுமே ಯಾವಾಗಲೂ நம் சூழ்நிலைக்கு மேலே ஒரு உணர்ச்சியை, ஒரு 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 வாஞ்சை, சூழ்நிலைக்கு மேலான ஒரு கனவை நாம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ ಹೆಚ್ಚಾದಂತ ಒಂದು ಕನಸನ್ನ, ಒಂದು ಹಂಬಲವನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ಇರಬೇಕು. எப்படி சூழ்நிலைக்கு மேலான ஒரு கனவை எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? அதுக்குள்ள சக்தி எங்க இருந்து வரும்? ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಕನಸನ್ನು ಹೇಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಶಕ್ತಿಯು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கு, ನನ್ನ ಸನ್ನಿವೇಶಗಳು ಇಷ್ಟು டாக்டர் ಕೆಟ್ಟದಾಗಿದೆ, ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್ ಹೀಗೆ பேங்க் ಹೇಳುತ್ತದೆ, ஸ்டேட்மென்ட் இப்படி சொல்லுது, ಬ್ಯಾಂಕ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. இதற்கு மேல ஒரு கனவை வைப்பதற்கு முடியல. எப்படி சக்தி பெற்றுக்கொள்ள முடியும்? ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಒಂದು ಕನಸನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. ಹೇಗೆ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? கண்ணை மூடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற படத்தை தியானிக்கும் போது, ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನ ನೀವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ, காத்திருக்கும் போது, ಕಾದಿರುವಾಗ, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, ಕರ್ತರಿಗೆ ಕಾದಿರುವಾಗ, அந்த கனவு, அந்த பிக்சரை நம்ம கற்பனை பண்ணுகிறோம். ಆ ಕನಸು, ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನ ನಾವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. சங்கீதம் 128, ಕೀರ್ತನೆ 128, 127, 127, மனைவி உன் வீட்டோரங்களுக்கு கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನಿನ್ನ ಮನೆಗಳಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುವಂತ ದ್ರಾಕ್ಷ ಲತೆಯ ಹಾಗೆ ಇರುವಳು. உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ಔತಣದ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ಎಣ್ಣೆಯ ಮರದ ಹಾಗೆ ಇರುವರು. உன் பிள்ளைகளின் சமாதானம் மிகுதியா இருக்கும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಮಾಧಾನವು ಹೆಚ್ಚಾಗಿರುವುದು. நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿರುವೆ.
ಕಷ್ಟಪಟ್ಟಿರುವೆ அந்த பிக்சரை கொண்டு வந்து ಅಂತ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ತಂದು கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ಕರ್ತರು ಹೇಳಿದ್ದಾರೆ இது எனக்கு நடக்கும் ಇದು ನನಗೆ ನಡೆಯುತ್ತದೆ என்று கற்பனை பண்ணி மெய்சிலிர்க்க ஆரம்பிக்க வேண்டும். ಹೀಗೆ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. இதற்கு பேரு தான் காத்திருப்பது. ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಕಾದಿರುವುದು. காத்திருக்கும் போது ஒரு முக்கியமான காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ಕಾದಿರುವಾಗ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ನೋಡಿ. கவனிங்க. ಗಮನಿಸಿ. கரெக்ட்டா காத்திருக்கீங்களான்னு எப்படி தெரியும்? ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೀವು ಕಾದಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? காத்திருக்கும் போது கரெக்ட்டா காத்திருக்கீங்களான்னு எப்படி தெரியும்? ಕಾದಿರುವಾಗ ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಕಾದಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? கரெக்ஷன் காத்திருக்கீங்க, கர்த்தருக்கு காத்திருக்கீங்க, இல்ல அசுத்தாவின் பாதிப்பினாலே காத்திருக்கீங்களா எப்படி தெரியும்? ಕಾದಿದ್ದೀರಾ, ನೀವು ಕರ್ತರಿಗೆ ಕಾದಿದ್ದೀರಾ ಅಥವಾ ಅಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಬಾಧೆಗೊಳಗಾಗಿ ಕಾದಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ಕರ್ತರಿಗೆ ಕಾದಿರುವವನು இளைப்பாறிக்கொண்டே காத்திருப்பான். ಅವನು ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿ ಅವನು ಕಾದಿರುವನು. அவனுடைய ஹார்ட் பீட், ಅವನ ಹಾರ್ಟ್ ಬೀಟ್, அவனுடைய லங்ஸ் என்ன சொல்ல, சுவாசத்துடைய வேகம், மூச்சு வேகம், ಅವನು ಉಸಿರಾಡುವಂತ ವೇಗ, அவனுடைய blood pressure, ಅವನ ಬ್ಲಡ್ ಪ್ರೆಷರ್ ரிலாக்ஸ்டா இருக்கும். ಹಾಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರುವುದು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவன் ஜெபம் கூட ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ வேக வேகம் ஆத்திராத்திரமா எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறது இல்ல. ಅವನು ವೇಗವಾಗಿ ಆತ್ರವಾಗಿ ಯಾವುದೋ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ಅವನು ಗುಣಗುತ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. சாந்தமா இருக்கும். ಅವನು ಶಾಂತವಾಗಿರುವನು. அநேக டைம், நிறைய நேரம் ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ நாம ஜெபம் பண்ணும்போது ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்ல, ಕರ್ತರಿಗೆ ಕಾದಿರುವುದಿಲ್ಲ, மாம்சத்திலே புலம்பி கொட்டுகிறோம். ಮಾಂಸದಲ್ಲಿ ನಾವು ಹಾಗೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತೇವೆ. கவனிங்க. அநேகர ஜெபத்துக்கு பதில் இல்ல, என்ன தெரியுமா? ಅನೇಕರ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವಿಲ್ಲ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நம்ம மாம்சத்துல புலம்பி கொட்டுகிறோம். ನಾವು ಶರೀರದಲ್ಲಿ ಹಾಗೆ ಗುಣಗುಟ್ಟಿ என்ன ஒண்ணு உட்காராம முட்டி போட்டுருக்கோம், அவ்வளவுதான். ಏನು ನಾವು ಕೂತುಕೊಳ್ಳದೆ ನಾವು ಮಂಡಿ ಹಾಕಿರುತ್ತೇವೆ. என்ன ஒரு ಫ್ರೆಂಡ್ பேரை சொல்லாம இயேசுவிನ பேரை சொல்றோம், அவ்வளவுதான். ಏನೊಂದು ಎರಡು ಫ್ರೆಂಡ್ ಹೆಸರು ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸುವಿನ ಹೆಸರು ಹೇಳುತ್ತೇವೆ ಅಷ್ಟೇ. அது ஜெபம் அல்ல, ಅದು ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு தாக்கத்தை உருவாக்குகிற ஜெபம் அல்ல. ಅದು ಆತ್ಮಿಕದ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಮಾರ್ಪಾಡನ್ನು ತರುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲ. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ಕರ್ತನಿಗೆ ಕಾದಿರುವವನು இளைப்பாறுதல், ಅವನು ವಿಶ್ರಾಂತಿಯಾಗಿರುವನು. ஏனென்றால் அதற்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி விசுவாசம். ಯಾಕೆಂದರೆ ಅದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಎಲಿಜಿಬಿಲಿಟಿ ವಿಶ್ವಾಸ. என்ன அர்த்தம்? கர்த்தர் இதை செய்து முடிப்பார். ಕರ್ತರು ಇದನ್ನು ಮಾಡಿ இந்த ಮುಗಿಸುತ್ತಾರೆ. பிக்சர் எனக்கு நடக்கும், ಈ ಪಿಕ್ಚರ್ ನನಗೆ ನಡೆಯುತ್ತದೆ, இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கும். ಹೀಗೆ ನನ್ನ ಜೀವನ ಇರುತ್ತದೆ. அந்த நம்பிக்கையிலே, ಇಂಥ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ, அந்த நம்பிக்கையிலே ಇಂಥ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ இளைப்பாறுதலோடு ಅವನು ವಿಶ್ರಾಂತಿ அதையே கற்பனை பண்ண முடியும். ಅದನ್ನೇ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ஹalleluya. இப்போ ஒரு பிக்சர் இருக்குது உங்க கையில. ಈಗ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ಇದೆ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ. அந்த பிக்சரை நீங்க நம்பினால், ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ನೀವು ನಂಬಿದರೆ, இது நடக்கும் என நம்பினால், ಇದು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ನಂಬಿದರೆ உங்கள் இதயத்தில் இளைப்பாறுதல் உண்டாகும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿ ಸಿಗುತ್ತದೆ. உங்க ஹார்ட் பீட், உங்களுடைய சுவாசத்துடைய வேகம், உங்களுடைய எல்லாமே அப்படியே அடங்கும். ನಿಮ್ಮ ಹಾರ್ಟ್ ಬೀಟ್, ನಿಮ್ಮ ಉಸಿರಾಡುವಂತ ವೇಗ ಎಲ್ಲವೂ ಅದು ಹಾಗೆ ಶಾಂತವಾಗುತ್ತದೆ. அப்பொழுது உங்கள் கற்பனை எப்படி இருக்கும்? ನಿಮ್ಮ ಕಲ್ಪನೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? இந்த பிக்சரின் அடிப்படையிலே ಈ ಪಿಕ್ಚರ್ ನ என் பிள்ளைகள், என் மனைவி, என் கணவன், என் வீடு, என் வாழ்க்கை, என்னுடைய ஆயுள் காலம் எல்லாம் நல்ல ஒரு கற்பனைக்குள்ளே கொண்டு வர்றீங்க. ನನ್ನ ಗಂಡ, ನನ್ನ ಮಕ್ಕಳು, ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಇರುವಂತ ನನ್ನ ಭವಿಷ್ಯ ಎಲ್ಲವೂ ಒಂದು ಒಳ್ಳೆ ಪಿಕ್ಚರ್ಗೆ ನೀವು ಅದನ್ನು ತರುತ್ತೀರಾ. ಅದಕ್ಕೆ ಮಾರಾக, ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅನೇಕರು ಜெபம் பண்ணுவது போல ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಹಾಗೆ வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம், ವಾಗ್ದಾನವನ್ನ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனா நமக்கு மைண்ட்ல இருக்கிற பிக்சர் என்ன? ಆದರೆ ನಮ್ಮ ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಇರೋ ಪಿಕ್ಚರ್ ಏನು? டாக்டர் ரிப்போர்ட், ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್, பிரச்சனை, ಈ ಸಮಸ್ಯೆಗಳು, பேங்கோட ப்ராப்ளம், ಬ್ಯಾಂಕಿನ ಸಮಸ್ಯೆಗಳು, இதையே மைண்ட்ல வச்சிட்டு ಇದನ್ನೇ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು நாம வாக்குத்தத்தத்தை மட்டும் அறிக்கை செய்வோம். ನಾವು ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾತ್ರ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நமக்கு கீழ் மூச்சு, மேல் மூச்சு, ஹார்ட் எல்லாம் படக் 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 படக்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ನಾವು ಕೆಳಗಿನ ಉಸಿರು ಮೇಲುಸಿರು ಎಲ್ಲವೂ ಫಡ ಫಡ ಅಂತ ಒಡೆಯುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. கற்பனை என்னவா இருக்கும்? ಕಲ್ಪನೆ ಏನಾಗಿರುತ್ತದೆ? கற்பனை என்னவா இருக்கும்? ಕಲ್ಪನೆ ಏನಾಗಿರುತ್ತದೆ? எல்லாம் நெகட்டிவ். எப்ப சாவும், மனைவி என்னாவும், பிள்ளை என்னாவும், அதுவும் இதுவும் நெகட்டிவ். பயம், குமரல், கலக்கம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ಅಯ್ಯೋ, ಹೆಂಡತಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ, ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ, ಎಲ್ಲ ಇದೇನಾಗುತ್ತದೆ ಎಂಬ ಭಯ, ಎಲ್ಲೋ ಕಲಂಕದಿಂದ ಅದು ತುಂಬಿರುತ್ತದೆ. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ಮನ ಸಂತೋಷವಾಗಿ. எப்படி முடியும்? ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? அந்த பிக்சரை தியானிக்கிறவன், ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ಧ್ಯಾನಿಸುವವನು, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர்.
ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಅಂದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾಡಲು ஆனா அந்த பிக்சர் கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனா ಆದರೆ ಆ ಪಿಕ್ಚರ್ ಅನ್ನು ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಫೋಕಸ್ உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை உருவாகும் பாருங்க. ಒಳಗೆ ಒಂದು ಶಕ್ತಿಯು ಉಂಟಾಗುತ್ತದೆ ஒரு இளைப்பாறுதல் உருவாகும் பாருங்க. ವಿಶ್ರಾಂತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ನೋಡಿ. அந்த வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவர். ಆ ಶಕ್ತಿಯ ಆಧಾರದಲ್ಲಿ ಅವನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. அந்த வல்லமையின்படி தான் அவர் செய்ய முடியும். ಆ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರವೇ ಆತನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாக ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ எதற்காக ஜெபிக்கிறோம் என்று ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡೆ ಎಂದು ನೀವು ನಂಬಬೇಕು. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் எப்படி அது இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். ಅದು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂದು ನೀವು ಆಗಲೇ ನಂಬಿದರೆ ಅದು ಒಂದು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. இந்த நிலைமையில வர வேண்டும். இந்த ஸ்டாண்டர்ட்ல வர வேண்டும். ಇಂಥ ಸ್ಥಿತಿಗೆ ನೀವು ಬರಬೇಕು. ಆಮೆನ್ ஹalleluya. இந்த ஸ்டாண்டர்டை நம்ம கீப் அப் பண்ணணும். ಈ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಅನ್ನು ನಾವು ಕೀಪ್ ಅಪ್ ಮಾಡಬೇಕು. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள். பிலிப்பியர் 4:4. ಕರ್ತರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಮನಸ್ಸಂತೋಷದಿಂದಿರಿ. ಫಿಲಿಪ್ಪಿಯರ್ 4:4. மனமகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಸಂತೋಷವಾಗಿರಿ ಎಂದು ಮತ್ತೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்கள் சாந்தம், ನಿಮ್ಮ ಶಾಂತತೆಯು நம்ம ஜெபம் பண்ணும்போது சாந்தமா இருக்கோமா, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಹಾಗೆ ಪ್ರಶಾಂತವಾಗಿದ್ದೇವಾ ಘೋರமா இருக்கிறோமா, ಅಥವಾ ಕ್ರೂರವಾಗಿದ್ದೇವಾ? சாந்தமா இருக்கிறோமா அகோரமா இருக்கிறோமா? ಶಾಂತವಾಗಿದ್ದೇವಾ ಅಥವಾ ಕ್ರೂರವಾಗಿದ್ದೇವಾ? ரைட், யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿದೆ? மனமகிழ்ச்சியின் பலனாக சாந்தமா இருக்குமா? ಮನ ಸಂತೋಷದಿಂದ ನಾವು ಶಾಂತವಾಗಿದ್ದೇವಾ? இதெல்லாம் நானும் பல வருஷமாய் கத்துக்கொள்ளல. ஆட்டி தகடு பொடிச்சு சத்தம் போட்டு உருண்டு மங்கி ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ಇದು ನಾನು ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ನಾನು ಕಲಿತುಕೊಂಡಿಲ್ಲ. ಹೇಗೋ ಹಾಗೆ ನಾನು ಒದ್ದಾಡಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஆய் ஓய்னு கத்தி அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. ஓப்பா வல்லமையா ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னு தோணும். ಹೀಗೆ ನಾನು ಹಾಗೆ ಕಿರಿಚಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಾದ್ಮೇಲೆ ಹಾಗೆ ಟಯರ್ಡ್ ಆಗಿ ನಾನು ಶಕ್ತಿಯುತವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ಆದರೆ ಕರ್ತರು ನನಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரச்சனை அப்படியே முங்கி வரும்போது, பொங்கி வரும்போது, ಸಮಸ್ಯೆಗಳು ಹಾಗೆ ಉಕ್ಕಿ ಬರುವಾಗ அப்படியே குளிர்ச்சி நமக்குள்ள கடந்து வரணும். ಹಾಗೆ ಒಂದು ಒಂದು ಶಾಂತತೆಯು ನಮ್ಮೊಳಗೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. அப்படியே கூல் ஆயிரணும். ಹಾಗೆ ನಾವು ಕೂಲ್ ಆಗಿ ಬಿಡ್ತೇವೆ. அவருடைய செட்டையின் கீழே, அவருடைய அரணுக்குள்ளே, அவருடைய கோட்டைக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு உள்ள போயிடணும். ಅವರ ರೆಕ್ಕೆಗಳಲ್ಲಿ ಅವರ ಕೋಟೆಯೊಳಗೆ ಹಾಗೆ ನಾವು ಕೂಲಾಗಿ ಒಳಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ஹalleluya. அவன் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவில் ஒளித்து வைப்பார். நாம உள்ளந்து பொங்கிட்டு இருக்க கூடாது. ಆತನು ತಮ್ಮ ಕೂಡಾರದ ಒಳಗೆ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ನಾವು ಒಳಗಿದ್ದು ನಾವು ಹುಕ್ಕುತ್ತಾ ಇರಬಾರದು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. தீங்கு நாளில், ಕೆಟ್ಟ ದಿನಗಳಲ್ಲಿ என்ன சொல்லி இருக்கு? தீங்கு நாளில், ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவில் ஒளித்து வைப்பார். ನಮ್ಮ ಕೆಟ್ಟ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ತಮ್ಮ ಕೂಡಾರದೊಳಗೆ ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. நான் உங்களை ஒளிச்சு வச்சா என்ன நம்பலாமா நம்ப கூடாதுன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவரை நம்பலாமா, இவர் சக்தி இருக்கா, இவர் காப்பாற்றுவாரா, அப்படி இப்படி நீங்க டென்ஷன்ல இருக்கலாம். ನಾನು ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನ ಬಚ್ಚಿಟ್ಟರೆ ನೀವು ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತಾ ಇರಬಹುದು, ಎಟುಕಿ ನೋಡುತ್ತಾ ಇರಬಹುದು, ಇವ್ರಿಗೆ ಆ ಶಕ್ತಿ ಇದೆಯಾ, ಇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾರಂತ ಹೀಗೆ ನೋಡ್ತಾ ಇರಬಹುದು. ஆனா ஒளித்து வைத்திருக்கிறது கர்த்தர். ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವಂತದ್ದು ಕರ್ತನು. அவரே ஒளித்து வைக்கும்போது ரிலாக்ஸா படுத்து தூங்கணும். ಅವರೇ ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವಾಗ ನೀವು ವಿಶ್ರಾಂತಿಯಿಂದ ಮಲಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಬೇಕು. அந்த அட்மாஸ்பியர், அந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே அங்கீகரிக்க ஆரம்பிக்க வேண்டும். ಇಂಥ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಲು ಆರಂಭಿಸಬೇಕು. அவனுக்கு பேர் தான் விசுவாசி. ಅವನಿಗೆ ಹೆಸರೇ ವಿಶ್ವಾಸಿ. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ಮನಸ್ಸಂತೋಷದಿಂದಿರಿ. சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಸಂತೋಷವಾಗಿರಿ ಎಂದು ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்கள் கூல்னஸ், let your gentleness, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏனென்றால் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ನಿಮ್ಮ ಶಾಂತ ಗುಣವು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಗಿರಲಿ, ಯಾಕೆಂದರೆ ಕರ್ತರು ಸಮೀಪದಲ್ಲಿದ್ದಾರೆ. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், ನೀವು ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், ನೀವು ಯಾವುದರ ಬಗ್ಗೆಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ, எல்லாவற்றையும் ಸ್ತೋತ್ರத்தோடு கூட விண்ணப்பங்களோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ಸ್ತೋತ್ರದಿಂದ ಕೂಡಿದ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಜಸ್ಟ್ தெரியப்படுத்துங்க. ಜಸ್ಟ್ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல், ಯಾವುದರ ಬಗ್ಗೆಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿ அந்த இடத்துல ஒரு அதிகாரம் உருவாகும் பாருங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಅಧಿಕಾರ ಉಂಟಾಗುತ್ತದೆ ನೋಡಿ. அந்த இளைப்பாறுதல் ஒரு சக்தி உருவாகும். ಆ ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಶಕ್ತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கூப்பாடு போட்டு கத்தி ஊரை கெடுக்காதீங்க. ದೇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ, ಕೂಗಿ ಊರನ್ನೆಲ್ಲ ಕೂಡಿಸಬೇಡಿ. ஹalleluya. எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ಎಲ್ಲದರಿಂದ ಕೂಡಿದ ಎಲ್ಲಾ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರದೊಂದಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தைரியம்
தெய்வ சமாதானம் ಆಗ ನಿಮಗೆ ಬುದ್ಧಿಗೆ ಎಟುಕದಂತ ಒಂದು ದೈವಿಕ ಸಮಾಧಾನ உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿಗಾಗಿ ಅದು ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. இதுதான் அந்த process. ಇದೇ ಆ process. சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய process. ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದಾದ process. அப்பொழுது உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவர். ನಿಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಶಕ್ತಿಯ ಪ್ರಕಾರ ಆತನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், ಕರ್ತರಿಗೆ ಕಾದಿರುವವನು, கர்த்தருடைய மறைவிலே ஒளித்து கன்மலையின் மலைவிலே இருக்கிறவன், ಕರ್ತನ ಬಂಡೆಯ ಆಧಾರದಲ್ಲಿ ಇರುವವನು புது பலன் அடைந்து ಹೊಸ ಬಲವನ್ನು செட்டையடித்து எழும்புவான். ರೆಕ್ಕೆಯನ್ನು ಪಡೆದು அவன் ஓடினாலும் களைத்து போக மாட்டான், ಓಡಿದರೂ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். ನಡೆದರೂ ಅವನು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. தீங்கு நாளில் ಕೆಟ್ಟ ದಿನ அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ಅವನು ತಮ್ಮ ಗುಡಾರದಲ್ಲಿ ಅವನು ಬಚ್ಚಿ கூடார மறைவில் ஒளித்து வைத்து ಗುಡಾರದ ಅದರಲ್ಲಿ ಅವನು ಬಚ್ಚಿ எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, கன்மலையின் மேலே நிறுத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, கன்மலையின் மேலே நிறுத்துவார். மறுபடியும் சொல்லுங்க, கன்மலையின் மேலே நிறுத்துவார். அது என் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டம். ಅದು ನನ್ನ ಮೇಲೆ ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತ அடுத்த வசனம், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எழுப்பி நிற்போமா, சொல்வோம். அது நிமித்தம் நான் ஆனந்த பலிகளை பாடி கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். மறுபடியும் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவில் ஒளித்து வைத்து கன்மலையின் மேலே நிறுத்துவார். தேவன் என்னை கன்மலையின் மேலே நிறுத்துவார். சொல்லுங்க, என் மேல் அந்த அபிஷேகம் இருக்கிறது, அந்த ஒரு அழைப்பு இருக்கிறது. பிசாசு என் அழைப்பை கண்டு எவ்வளவு போராடினாலோ அவன் போராட்டம் வாய்க்காது. அவன் ஆயுதங்களை நான் ஜெயிப்பேன். எனக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வந்த எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன். தேவன் என்னை கன்மலையின் மேலே நிறுத்துவார். இப்பொழுதோ என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹalleluya. இப்பொழுதோ என் தலை நான் சத்துருக்களுக்கு மேலாக உயருவேன். அது நிமித்தம் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன்.